காசு, பணம், துட்டு, மணின்னு டெய்லி பரபரப்பா ஓடுற கூட்டம் தான் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு எப்புட்றா சமாளிக்க போறோம் அப்படின்னு டெய்லி காலையில எந்திரிச்சு யோசிக்கிற மிடில் கிளாஸ் லைஃப் இருக்கே! அப்பாடா! பெரும் போராட்டம் தான். அதே மாதிரி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி டெய்லி ரொட்டீன்ல போயிட்டு இருக்கிற அவங்க லைஃப் ஒரு எதிர்பாராத சம்பவத்தால அப்படியே தலைகீழா மாறுது. அதுவும் சாதாரண மாற்றம்லாம் இல்ல. வேற லெவல் மர்மம், காமெடி, சஸ்பென்ஸ் அண்ட் ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் கலந்த ஒரு தரமான கிரைம் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கான் சிட்டி மூவி பத்தி தான். இந்த படத்துல 4 கேரக்டர்ஸ் மெயினா காட்டுவாங்க. அவங்கள சுத்தி தான் மொத்த கதையுமே. ஸோ அதுல ஒண்ணு தான் நம்ம ஹீரோ அர்ஜுன் தாஸ். இந்த படத்துல சரவணா அப்படின்ற ரோல்ல நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் ஆனபெல். அவங்களுக்கு இது 2வது படம். ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, மித்ரா அப்படின்ற ரோல்ல சூப்பராவே நடிச்சிருந்தாங்க. அண்ட் காமெடியன் யோகி பாபு இந்த படத்துல வெறும் காமெடி மட்டும் இல்லாம, கதையோட மெயின் ட்விஸ்ட்டே இவர் தான். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வடிவுக்கரசி அம்மாவ இந்த படத்துல பார்க்க முடிஞ்சது. அதுவும் குடும்பத்தோட சீனியர் மெம்பர் கெத்தான ஜானகி பாட்டியா வராங்க. இந்த படம் ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபேமிலி ட்ராமா மூவின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா ஸ்ட்ராங்கா நங்குற மாரி போட்டு, அடுத்து போக போக செகண்ட் ஹாஃப் ஃபுல் என்டர்டெய்னிங்கா நமக்கு குடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த படத்த பத்தி 1 லைன்ல சொல்ல வேண்டாம். 1 வேர்ட்லயே சொல்லிடலாம். ஸோ இந்த படம் ஒரு ஸ்கேம். நான் ஸ்கேம்ன்னு சொல்ல வரல. இந்த படத்துக்குள்ள ஸ்கேமுக்குள்ள ஸ்கேம்ன்னு படத்துல ஃபுல்லா ஸ்கேம பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி எப்படிலாம் ஏமாறுறாங்க, எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்றத டீட்டெயிலிங்கா குடுத்திருப்பாங்க. பல பேருக்கு இது கனெக்டிவா இருந்திருக்கும். ஸோ இந்த படத்தோட ஹைலைட்ஸ பத்தி சொல்லியே ஆகணும். அதுலயும் ஈபி ஆஃபீஸ் சீன் என்னோட ஃபேவரைட் சீனா அவ்ளோ பிடிச்சிருந்தது. அண்ட் ப்ரீ இன்டர்வல் அண்ட் இன்டர்வல் பிளாக்க சும்மா தெறிக்க விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா கிளைமாக்ஸ் ஓ மை காட்! கிளைமாக்ஸ் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இது ஒரு ஃபீல் குட் மூவின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துல முக்கியமா ஒண்ணு சொல்லியே ஆகணும். 2 பெருந்தலைய பத்தி ரெஃபரன்ஸ் குடுத்திருக்காங்க. நம்ம சிஎம் சார் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். ஸோ அடுத்ததா ஐய்யயோ! இத சொல்லவே மறந்துட்டேன் பாருங்களேன். செகண்ட் ஹால்ஃப் பிளானிங் சீன் இருக்கே! அப்பப்பா! செம்ம ஹைலைட்டிங்கா இருந்துச்சு. இந்த வீக்கெண்ட் யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ, மறக்காம இந்த படத்த குடும்பத்தோட போய் பார்க்கலாம். அவ்ளோ ஃபன் என்டர்டெய்னிங் மூவியா இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீக்கெண்ட் உங்கள பிஸியா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாட் வித் ஹரிணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.